ஃபேமிலிஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹை. இன்னைக்கு 12 டிசம்பர் 12 அன்னைக்கு தான் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. எங்க ஃபேமிலியில எல்லாருமே தலைவர் ஃபேன், அண்ட் ஜியோட ஃபேமிலியும் அதே மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ன்றதுனால 12 முகூர்த்து நல்லா கிடைச்சது லக்குடா சாமி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் என்கேஜ்மெண்ட் பண்ணோம். இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் இல்லாம தலைவருடைய படம் தளபதி பாருங்க, எனக்கே டக்குன்னு வரல ஒரு ஃப்ளோல. தளபதி படம் வந்து ரிலீஸ் ஆகுது. டிக்கெட் வந்து போட்டாச்சு. ஷர்வனுக்கு வந்து ஸ்கூல் லீவ் சொல்லிடுவாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்க மட்டும் போயிட்டு வந்துடலான்ற மாதிரி தான் நினைச்சோம். லைட்டா மழை வர மாதிரி இருந்துச்சு. நேற்று ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வந்தோம். லைட்டா நாங்க எல்லாருமே நனைஞ்சோம். ஷர்வின் வந்து அடுத்த நாள் சரி ஓகே எங்களோட முக்கியமான ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு, அந்த ஹாப்பி நியூஸ்க்காக இன்னைக்கு செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீவே போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். கடைசியில காலைல இருந்துச்சு பார்த்தா ஸ்கூல்ல லீவுன்னு சொல்லிட்டாங்க. அடிச்சதா லக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இப்ப கிளம்பிட்டு இருக்கோம். ஜி வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக எனக்கு லியூக்ஸ் தியேட்டர் அதுவும் ஃபீனிக்ஸ் மால் ரொம்ப பிடிக்கும். பட் பக்கத்துலேயே இருக்கு மரினா போயிடுவோம், ஏஜஸ் விவிரா மால் போயிடுவோம். இந்த வாட்டி எனக்காக அவர் வந்து தலைவர் ஃபேனு, தலைவருடைய பர்த்டே அன்னைக்கு நம்ம என்கேஜ்மெண்ட் வேற ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் மொத்த ஃபேமிலிக்கும் போட்டிருக்காரு. ஸோ ஃபீனிக்ஸ் மால் போலாம் நாங்கள் ரெடியா இருக்கோம். நான் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோல காமிச்ச ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். ஷர்வனுக்கு போன வருஷம் லூஸா இருக்குன்னு வாங்கி உள்ள வச்சிருந்தவங்க வச்சு போடலான்னு ஒரு வருஷம் போடாம ஒரு வருஷம் ஒரு 6-7-8 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள பாருங்க இப்ப என்னமோ கரெக்டா இருக்கு. குட்டி விசில் வச்சு அவன் விசில் அடிப்பா, நான் இப்படி விசில் அடிப்பேன். எங்க அப்பா தலைவர் நானும் ஃபேன் இவனோ ஃபேன் நாங்க சேர்ந்து ஃபேமிலிக்கு போறோம். வாங்க பாக்கலாம். ஜி ஏடிஎம் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன், மழையா வேற இருக்கு அப்படின்னாங்க. மழை அப்படியே காட்டுங்களா? ஐயோ ஷர்வன் இவ்வளவு மழை பெய்யுது. திடீர்னு இவ்வளவு மழை. உட்காந்துருந்தது பக்கம் பயந்துட்டேன் நானு. பயந்துட்டியா? மேல ஏசியோட இதுல உட்காந்து இருந்திருக்கு போல, நான் பாக்கலடா. என்னடா இப்படி மழை பெய்யுது? டேட் வந்துட்டாரா, நனைஞ்சு வந்திருப்பாரு போல இருக்குடா. நனைஞ்சு வந்திருக்கீங்க, போங்க பாத்ரூம் போங்க ஃபர்ஸ்ட். மழை சாதாரணமா பெய்யுது, பயங்கரமா பெய்யுது. நினைக்கிறேன் வரல இல்ல படம் இல்லையா? சரி சரி படம் தெரியல, கேட்கறேன் விசாரிக்கிறேன். ஐயோ சரி ஓகே ஓகே இருஷர்வன் டேட் என்ன சொல்லுங்க, நம்ம வீட்லயே ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் சரியா? ஐயோ இந்த மலைக்கு எங்க போறது தெரியலையே, நடுல என்ன மாட்டிக்கிட்டோம்னா கஷ்டம். கைவிட்ட நாரம் இது கைவிட்டு போச்சு. என்னடா அதெல்லாம் கூட்டு போறேன் தங்கம். ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துட்டாரு. ஆனா கண்ணுதான் சக்கச்ச வேர்னு இருக்கு. ஆமா மழை நினைச்சிட்டு வந்தோம், இன்னும் ரெட்டா இருந்தது. பயந்துட்டு நான் மழையே நின்னுடுச்சு, வாங்க போயிடலாண்டே இன்னும் படமே ஆரம்பிச்சிருக்கோண்டா அப்படின்னுட்டு. பாருங்க பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு பாருங்க, எல்லா இடத்துலயும் தண்ணி நிக்குது. வேணாண்டாங்க. அதுவும் நம்ம கார் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆச்சு, அது பேரு அது கம்மி அப்படின்றதுனால நாங்க வந்து வேண்டாம். சோ 12 எங்களுடைய என்கேஜ்மெண்ட் எப்படி போச்சு பாத்தீங்கன்னா இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. பட் வி ஆர் ஹாப்பி. நடந்தது ஒண்ணு ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. எக்ஸாம் எழுதி முடிச்சிருவோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து. இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து கங்குவாடா பார்க்கலாம். வீட்லயே சமைச்சு சாப்பிட போறோம். வெளில போய் சாப்பிட்டு போலாம் நடந்தோம். டைம் ஆயிடுச்சு. வீட்லயே சமைச்சு சாப்பிடுறோம். கங்குவா படம் பாக்குறோம். வெஜிடேரியன் தான் கங்குவா படம் பாக்குறோம். பாப்கார்ன் இருக்கு நம்ம கிட்ட, இன்ஸ்டன்ட் பாப்கார்ன் செஞ்சிடலாம். பாப்கார்ன் செஞ்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு வச்சு அப்படியே பண்ணிடலாமா? ஓகே. ஜூஸ்லாம் போட்டு ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. சர்விங் தான் கொஞ்சம் சின்னதாயிடுச்சு பாவம். ஒரே ஒரு எருமை மட்டும் தனியா நின்னுகிட்டு இருக்கு. எங்க அதோ நிக்குது பாருங்க, இந்த இங்க நிக்குது. கூட்டமா இருக்கு. இது ஒண்ணு மட்டும் தனியா தொலைஞ்சு வந்துச்சு பாவம். சேர்த்து விட்டுலாம் போயிட்டு சேர்ந்துரும். நீ ட்ரெஸ் மாத்திட்டியா? வெரி குட். சரி ரொம்ப ஆசையா இருந்தால வெனம் ரிலீஸ் ஆயிருக்கு, வெனம் பார்க்கணும்ன்றான். அது ரெண்டல்ல இருக்கு 299 rupees. ஆனா 299 rupees கொடுத்தா மொத்த குடும்பமே பார்க்கலாம் தான். வேணாம் பார்க்கணும், கங்குவா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ரெண்டுமே பார்க்கலாம், பேசாம எனக்கு 2 பேர் பார்த்தலாமா? ரெண்டுமே கடகடன்னு அப்ப நான் சமைச்சிட்டு வந்துடுறேன். கேரளா மேங்கோ கறி வந்து செய்ய போறோம். இது என்னுடைய ஸ்டைல கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட. அளவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நான் என்னுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மாத்திருக்கேன். இப்படி ட்ரை பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் உங்களுக்கு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது ஹார்ட் ஆனடைஸ்ட் டீப் கடாய் வித் கிளாஸ் லிட் தான். இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா அகாரோ எலைட் மாடல். இது 28 சென்டிமீட்டர் டயாமீட்டரோட வருது. நல்ல ஒரு சூப்பர்பான கிளாஸ் லிட்டோட வருது, நல்லா இருக்கு. இங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பினிஷ்ல
உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல டீப்பான கடாய், குழம்புலாம் வைக்கிறதுக்கு, மீன் குழம்பு நண்டு குழம்பு மாதிரி வைக்கிறதுலாம் நல்லா இருக்கும். நல்லா ஹெவியா இருக்கு. ஹார்ட் அண்ட் ஐஸ்லயே 2 வெரைட்டி இருக்கு. ஒண்ணு நல்லா ஹெவியா இருக்கும், ஒண்ணு தக்கையா இருக்கும். தக்கையா இருக்கிறது வந்து நம்ம வறுவல்லாம் செய்யும் போது தாங்காது. இந்த மாதிரி நல்லா ஹெவியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓரளவு நல்லாவே தாங்கும், நல்லா வெயிட்டாவே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 3 mm திக்ல இருக்குது, ரிவிட்டட் ஹேண்டிலோட வருது, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். சூப்பரா இருக்கு. நல்லா ஃபேமிலி ஆஃப் 4 இல்ல கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னா சேர்த்து எல்லாருக்கும் சமைக்கிறதுக்கு மீன் குழம்பு எல்லாம் இருக்க செம்மையா இருக்கும். சோ இது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அனடைஸ்ட் டேப்பர் ஃப்ரையிங் பேன். இது உள்ள வந்து நல்லா இந்த மாதிரி மேட் பினிஷும் வெளில வந்து இந்த மாதிரி கிளாசி பினிஷும் கொடுத்துருக்காங்க. 4 mm திக்கோட வருது, ரிவிட்டட் ஹேண்டில்ஸோட வருது. உங்களுக்கு நல்லா எப்படி சொல்றது, நல்லா ஹெவியா இருக்குன்னு சொல்லுவேன். 24 சென்டிமீட்டர்ல இருக்குது. இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் டேஸ் எல்லாம் நான் சமைக்கும் போது அதோட லிங்க் எல்லாம் கேக்குறீங்க. நான் வாங்கும் போது காமிக்கும் பொழுதெல்லாம் மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் அப்புறம் கேட்பீங்க. இதை நான் இப்ப ரிவ்யூ பண்ணும் பொழுது ஒரு லிங்க் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா நான் மறந்துடுவேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், வேணுன்றது கண்டிப்பா செக் பண்ணுங்க. இதை நான் சமைச்சா காமிச்சிடுறேன், வாங்க பார்க்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனும் சிகப்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலர் தான் கொடுக்கும், காரம் இருக்காது. அந்த மாதிரி சேர்த்திருக்கேன் நான். ஒண்ணுன்னு குட்டி ஸ்பூன்ல சேர்த்திருக்கேன். இது பெரிய ஸ்பூன்ல 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன், உப்பு தேவையான அளவு சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்னா நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ஒரு மாங்காய் சீடு இல்லாம ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி பெருசா நான் போட்டிருக்கேன். 2 வெங்காயம் மெலிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகாவை 3 கட் பண்ணி வச்சிருக்கேன். மாங்காவோட புளிப்பு இருக்குங்களா, தக்காளி எல்லாம் நம்ம ஆட் பண்ண போறது இல்ல. மாங்காவோட புளிப்பு தேங்காய் பால் போட்டு தான் செய்ய போறோம். அதனால அந்த இஞ்சி வந்து காம்பன்சேட் பண்ணும். அண்ட் இந்த கிளைமேட்டுக்கு இஞ்சி ரொம்ப நல்லது. மாங்காய் இஞ்சி எப்பவுமே நல்லா இருக்கும். அந்த மாங்காய் இஞ்சி ஒரு கிளம்பி அந்த மாதிரி அந்த காம்போல இருப்பாங்க, அதனால அதை போட்டுக்கலாம்னு போட்டாச்சு. கருவேப்பிலை ஒரு 1.5 கொத்து போட்டிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 1.5 கொத்து கருவேப்பிலையும், லாஸ்ட்ல கொஞ்சமா அப்படி மேல தூரத்துக்கு கொத்தமல்லியும், தாளிக்கிறதுக்காக ஒரு 1/4 வெங்காயம் குட்டியா இப்படி கையில இல்லைன்னா அது இவ்வளவு வரும். நல்லா ஒரு 1/2 கை அளவுக்கு வரும். ஒரு 1/2 வெங்காயம் வச்சுக்கோங்க, அது பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை தட்டி சேர்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அது கூட நீங்க ட்ரை பண்ணலாம். 2 காஞ்ச மிளகா 3 கிள்ளி வச்சிருக்கேன். இதெல்லாம் தாளிப்புக்கு. இது வந்து உருளைக்கிழங்குக்காக வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டுலாம் போட்டு உருளைக்கிழங்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு ஆக்சுவல் ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா வினிகர் ஆட் பண்ணுவாங்க கேரளால. பட் நான் வினிகர்லாம் ஃபுட்ல யூஸ் பண்றது இல்ல. அது பதிலா லெமன் கொஞ்சமா விட போறேன். இது வந்து தேங்காய் பால்ல செய்யறது தான். இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி கலக்கு சம அப்படின்ற மாதிரி தான் செய்ய போறோம். சோ நான் இந்த சூப்பரான டீப் ஹார்ட் அண்ட் ரைஸ் கடாய் எடுத்து அடுப்புல வச்சிருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணல. இதுல நம்ம எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கொட்ட போறோம். நான் சொன்ன இஞ்சி, கருவேப்பிலை, மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிடலாம். சரியா? கையில தான் நான் பிசைய போறேன். எனக்கு கை தான் வாட்டும், கையே கரண்டிட்டா. வேற என்ன பண்றது, சப்பாத்தி எல்லாம் பேசும்போது வீட்டுல எல்லாரும் கையில தான் செய்யறோம். அப்புறம் இது வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாங்காவோட புளிப்பு தன்மை அதிகமா இருக்குன்னா காரம் நீங்க கொஞ்சம் கூட்டுக்கிறதுனா கூட்டிக்கலாம். இந்த எல்லா பொடியும் இதுல சேர்த்துறேன். 1/2 லெமன் ஜூஸ் ஊத்திக்கிறேன். 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும், கையில பிசைஞ்சு விடணும். ஒண்ணுலயும் அந்த மசாலா வந்து நல்லா இறங்கணும். சால்ட், ஸ்பைசஸ் எல்லாமே அந்த காரம் இருக்கு பாருங்க, அந்த ஸ்பைசினஸ் எல்லாம் உள்ள இறங்கணும். சோ கையால நல்லா அன்போடு பிசைஞ்சுக்கிடுங்க. ஜியை கல்யாணம் பண்ணி டேஸ்ட் எல்லாம் மாறியே போச்சு. மாறி போச்சா? தேங்காய் சட்னி எனக்கு பிடிக்காது. நமக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும். உங்களோட சேர்ந்து தேங்காய் சட்னி தின்னு தேங்காய் எண்ணெய் பிடிக்குது, தேங்காய் சட்னி பிடிக்குது, தேங்காய் ஃபிளேவர்ஸ் பிடிக்குது, அந்த ஃபிளேவர் அந்த அரோமாவே பிடிக்குது. அப்படியே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். இது ஆக்சுவலி நல்லா எல்லோயியா இருக்கணும். இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து நிறைய தான் போடுவாங்க. நீங்க கூட கொஞ்சம் வேணும்னா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். எனக்கு மஞ்சள் ஏழுன்னு வேண்டாம். நம்ம தேங்காய் பாலை ஊத்திட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். நீங்க மொத்தம் 3 தேங்காய் பால் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு திக் தேங்காய் பால் கிடைக்கும்ல, அது ஒரு கப் தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்த கப் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியா 2 தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. சோ செகண்ட் கோகனட் மில்க் 2 கப்ஸ் வந்து இதுல நான் ஆட் பண்ண போறேன். 2வது தேங்காய் பால் வந்து 2 கப் நான் ஊத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நான் செகண்ட் கோகனட் மில்க் நல்லா தண்ணியா எடுத்திருந்தேன். இந்த பெரிய கப்ல 2 கப் வந்து நான் ஊத்திருக்கேன். அப்ப கூட நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சமா இவ்வளவு வெறும் தண்ணி வந்து ஊத்தி நான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். சோ அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வே ஆன் பண்ண போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம வச்சிடலாம். ஐயோ, ஓ மை காட், சாரி. வச்சிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா மாங்காய் வெந்து வரணும், அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். நல்லா உங்களுக்கு ஒன்னா குழம்பு வந்து கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சிருச்சு, மாங்காய் வெந்துருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. ஃபுல் சிம்ல வச்சிருங்க. வச்சுட்டு ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை இதுல சேர்த்துருங்க. திரிஞ்சிட போது ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை சேர்த்துட்டு ஃபுல் சிம்ல தான் வைக்கணும். நீங்க கொதிக்க விடாதீங்க, அப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த திரிஞ்சிருச்சுன்னா அந்த டெக்ஸ்டரே போயிடும். சரிங்களா? அவ்வளவுதான். நம்ம இப்ப இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஹார்ட் அனடைஸ்ட் பேன் வச்சிருக்கேன். தேங்காய் நான் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சுடான எண்ணெயில கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன். இங்க வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இங்க செஞ்சுட்டு பண்றதுக்குள்ள டக்குன்னு இது திரிஞ்சிட போதுன்னு பயம். கரெக்டா இது வெந்துருச்சு, அவ்வளவுதான். நான் மட்டும் சமைக்கிறேன் அப்படின்னா டக்குன்னு நான் போடலாம். சீரகம் போட்டுக்கிறேன்.
காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தான் தயவு செய்து நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா காரசாரமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைட்டா இதுல காரம் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லா வேணும், ரெட் கலர்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா காஷ்மீரி சிவப்பு மிளகாய் கூட இதுல லைட்டா போட்டு நீங்க ஆட் பண்றதுனா ஆட் பண்ணிக்கலாம். காரமும் வந்துடும், லைட்டா கலரும் வரும். பட் கேரளா டிஷ்னாலே நமக்கு வந்து இந்த மாதிரி கலர்ல இருக்கும், செவன்னு இருக்காது. குழம்புலாம் கறிலாம் சொல்றேன் நான், தேங்காய் பால் கறி தான். இது கலர் நல்லா சேஞ்ச் ஆனாக்கா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ நல்லா செவன்னு வறுத்துக்கலாம். இது என்னுடைய பர்சனல் டச். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன், ஃபிளேவர் சூப்பரா இருக்கும் எனக்காக. லைட்டா ஒரு டாஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அப்படியே சேர்த்துடலாம் நம்ம. சூப்பரான கேரளா தேங்காய் பால் கறி தயாராயிடுச்சு. இன்ஸ்டன்டா செய்யலாம், சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாத்தீங்களா எப்படி இருந்தது? செம்மையா இருந்தது. லைட்டா ஒரு ஸ்பூன்ல எடுத்து உப்பு காரம் செக் பண்ணுங்க, நான் அவர்கிட்ட தான் கொடுத்தேன். சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு. நான் எனக்கு ஏத்த மாதிரி ஸ்பைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிட்டேன். பர்ஃபெக்டா இருக்கு. அந்த புளிப்புலாம் நாங்க அது ஓவரா தெரியுமோ நினைச்சேன், அப்படிலாம் இல்ல, செம்மையா இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்கேன். அது நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. ஈஸி உருளைக்கிழங்கு வறுவல் தான். ஏற்கனவே நான் பாயில் பண்ண உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். டக்குனு ஒரு தாளிப்பு போட்டுடலாம், அதையும் காமிச்சிடுறேன். அப்படியே பிளேட்ல சாப்பிடும் மாதிரி காமிச்சிடுறேன், வாங்க பாக்கலாம். அதே பேனை ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வச்சிருக்கேன். 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எவ்ரிடே குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கேன். சமையலுக்கு நம்ம கடலை யூஸ் பண்ணுவோம்ல, அதை யூஸ் பண்ணிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு வாயில படும்போது கடிப்படும்போது எங்களுக்கு பிடிக்கும், அதனால நான் ஆட் பண்றேன். வேணா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். சீரகம், பொடியா நறுக்கினா இஞ்சி, பூண்டு ரெண்டுமே நான் ஆட் பண்ணிடுறேன். தட்டி போட்டா ஒரு ஃபிளேவர்ல இருக்கும், பேஸ்ட் போட்டா ஒரு ஃபிளேவர்ல இருக்கும். இந்த மாதிரி பொடியா நறுக்கி போடும்போது வாயில கடிப்படும் போது அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும். அடுத்தது கருவேப்பிலை, ஒரு குட்டி சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் குட்டி சைஸ்ல ஒண்ணு போட்டிருக்கேன். பாதி வெங்காயம் போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயமா இருந்ததுன்னா நல்லா பெரிய சைஸா இருந்தா. கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு. 3 உருளைக்கிழங்கு, இது சின்ன சைஸ்ன்றதுனால நான் 3 எடுத்திருக்கேன். அப்பாலாம் வந்துருக்காங்கன்னு சொன்னாங்க, எல்லாருக்காகவும், அதனால இது கரெக்டா இருக்கும். மிக்ஸ் பண்ணிடலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன், உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஏற்கனவே போட்டிருக்கேன். லாஸ்ட்ல இறக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க போறேன், அவ்வளவுதான். இதை நல்லா டாஸ் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஏற்கனவே வெந்திருக்கு, ரொம்ப நேரம் டாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சுட சுட ஆவி பறக்க பறக்க சாதம் இந்த மழைக்கு ஆஹா ஆஹா. உருளைக்கிழங்கு கை வச்சாச்சு. மாங்காய், வெங்காயம் எல்லாம் அப்படியே போடுங்க. கேரளா மாங்காய் கறி. எஸ், கேரளா மாங்காய் தேங்காய் கறி. தேங்காய் பால் கறி. தேங்காய் பால் கறி, மாங்காய் தேங்காய் பால் கறி. ஓகேவா? எங்க டாடிக்கு பிடிக்குதான்னு தெரியல. வாங்க சாப்பிடலாம். கண்டிப்பா நீங்க இதை வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஆவி பறக்குது. சாப்பிட்டுங்க, வாங்க சாப்பிடலாம். சுடு சாப்பிடுவாரு. என்ன சொல்லிக்கிட்டாங்க, குழம்பு நல்லா இருந்துச்சு, எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க. மாங்காய் கறி கறின்னு சொன்னீங்க, அதனால சாப்பிட்டோம். நான் இது நினைச்சு. ஆமா. So it's time to watch கங்குவா மூவி பார்க்க போறோம் நாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாரும் சேர்ந்து. தியேட்டருக்கு போயிருந்தா டாட் கிட்ட ஆசை நீ என்ன கேட்டு வாங்கியிருப்ப? டோனட்டா. நான் என்ன சாப்பிட்டுட்டேன்? நீ என்ன சாப்பிட்டீங்கன்னா சொல்லணும். என்ன போனாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீம் டோனட் தான். ஆக்சுவலி அது கிரீம் டோனட் எல்லாம் கிரீம் பன்னர் நீட்டா கொடுப்பாங்க, மேல சுகர் எல்லாம் போட்டு உள்ள ஒயிட் கலர் கிரீம் ஃபில் பண்ணி அந்த பன் வந்து சான்ஸே அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்புறம் பாப்கார்ன் கண்டிப்பா 2 பேருக்கு ஒரு பெரிய டப், 2 பேருக்கு ஒரு பெரிய டப்னு வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். ஒருத்தர் மில்க் ஷேக், ஒருத்தர் காஃபி, ஒருத்தர் கோல்ட் காஃபி, இந்த மாதிரி எல்லாரும். கோல்ட் காஃபில எங்களுக்கு இப்பெல்லாம் நான் காஃபிலாம் சாப்பிட ஆரம்பிச்சு கோல்ட் காஃபில அவ்வளவு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, குழந்தைங்களுக்கு கங்குவா பார்க்கும்போது அந்த ஃபீல் வரணுமேன்றதுக்காக நான் ஃபீலிங்கா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துடக்கூடாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாண்ட்விச் பிரெட் ஃப்ரிட்ஜ்ல இருந்தது, அதை 4 கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் முன்னாடியே ஷூட் பண்ணி இருந்திருக்கணும், மறந்துட்டேன். திடீர்னு ஜீவன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் இது பண்றேன்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன். நானு அப்பதான் ஞாபகம் வந்து சரி ஷூட் பண்ணிடலான்னு கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் ஆயில்ல ஒரு 10-15 பூண்டு, அதெல்லாம் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் இல்லைன்னா பட்டர் இருந்துச்சுன்னா மெல்ட் பண்ணி இதை அதுல போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கட் பண்ணிட்டு நீங்க வந்து அடுப்புல சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இல்ல அவன்ல வச்சு லைட்டா நீங்க ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல ஏர் ஃப்ரையர் தான் நீங்க அதை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட் பண்ணி நல்லா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும். ஸோ அந்த பட்டரோட மெல்ட் ஆகி பூண்டுலாம் அப்படின்னு மசிஞ்சிரும். அப்புறம் சில்லி ஃபிளேக்ஸ் போட்டு மிக்சியில வந்து நான் ஒரு அடி அடிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா சில்லி ஃபிளேக்ஸ்க்கு பதிலாக அந்த விதை வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வாயில மாட்டோம், ரொம்ப காரமா இருக்கும்னு நான் என்ன பண்ணேன், சில்லியை கட் பண்ணிட்டு அந்த சில்லி ஃபிளேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெறும் சில்லியை இதோட சேர்த்து மிக்சியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன். அவங்க வெறும் அந்த சில்லியில இருக்க ஃபிளேக்ஸ் இல்லாம கிடைக்கும் இல்லையா, அதனால நான் அந்த மாதிரி குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி மிக்சியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன். நீங்க சில்லி ஃபிளேக்ஸ் அப்படியே ஆட் பண்றதுனா ஆட் பண்ணலாம். அதை நான் இது ஃபுல்லா திக் லேயரா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேல
இந்த மாதிரி டைஸ்டு சீஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது அப்படியே தாராளமா அப்படி மேல சொயின்னு போட்டிருக்கேன். சூப்பரா கார்லிக் பிரெட் செஞ்சு சாப்பிட போறோம். அப்புறம் எங்க வீட்ல எங்களுக்கு பாப்கார்ன் யார் செஞ்சு தருவா? டாட் தான் செஞ்சு தருவாரு, நான் செய்ய மாட்டேன். ஏன்னா 1-2 ரெசிபி அவர் நல்லா செய்வாரு, அது நான் செஞ்சு தெரிஞ்சாலும் நான் அதுக்குள்ள போக மாட்டேன். ஏன் அது ஆகுது அவர் செய்யட்டுமே அப்படின்ட்டு. சோ இன்னைக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் ஃபேமிலிக்கு இன்னைக்கு மூவி டைம்க்கு இது அவரு பாப்கார்ன் செய்யறாரு. எனக்கு இந்த மாதிரி பிரெட்ல சாப்பிடுறது பிடிக்கும். ஷர்வனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி பன்ஸ் இருக்கும் பாத்திருக்கீங்களா, பாவ் பஜ்ஜிக்கு யூஸ் பண்ற பன், அந்த பன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவான். சோ அவனுக்காக மட்டும் ஒண்ணே இப்படி ப்ரிப்பேர் பண்ண போறேன். எங்களுக்கெல்லாம் பிரெட்ஸ் வந்து பண்ணிருக்கேன். இதுல 2 பிளேட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல அலுமினியம் ஃபாயில் வந்து போட்டிருக்கேன். சோ இதுக்குள்ள இப்படி பிளேஸ் பண்ணிடலாம். இது பாருப்பா அதுக்குள்ள வந்துருச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பீஸாவை செலக்ட் பண்ணிருக்கேன் நானு. 180 15 மினிட்ஸ் எடுத்து. 15 மினிட்ஸ்லாம் தேவையில்ல, 5 மினிட்ஸ் போதும். சீக்கிரம் இந்த பக்கம் நீங்க குக்கர்ல பாப்கார்ன் செஞ்சீங்கன்னா வாங்க சாப்பிடலாம். ராகேஷ்க்கு ஃபோன் பண்ணிடுறேன், அவன் கீழே படிச்சுட்டு இருக்கான், 12th இல்லையா, படம் ஆரம்பிக்கும் போது கூப்பிடலான்னு. ஃபுல்லா படிப்பு இல்லாம என்னைக்காவது ஒரு நாள் ரிலாக்ஸேஷன் இருக்கலாம். ஈவினிங் ஆயிடுச்சு இப்போ. அவனுக்கு இன்னைக்கு 4 o'clock வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாம் இருந்தது. 4 o'clock முடிச்சிட்டான். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி படிச்சுட்டு இருந்தான். சரி போவேன், இன்னைக்கு ஃபுல்லா எக்ஸாம் படிப்பு அப்படியே இருக்கிற ஒரு 2 hours பிரேக் எடுப்பா, சேர்ந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். சோ இதெல்லாம் நான் செய்யறது அவனுக்கு தெரியாது, சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. அப்பாவை காட்டலன்னு கேட்டீங்க, அப்பா வந்தது ஒரு சர்ப்ரைஸ். அது இல்லாம இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய ஹாப்பி நியூஸ் இருக்கு. அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். பெரிய விஷயங்கள் நல்லா நடக்கும்போது சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸ், சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் வரும். நான் இங்க இருந்து ஸ்டோரியை இப்படி சொன்னாதான் நல்லா இருக்கும். சோ நான் ஒரு ஸ்டோரியா நான் ரிவீல் பண்ணிட்டே வரேன். அட்லாஸ்ட் அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றத நீங்க வந்து நான் சொல்லும் பொழுது எனக்காக நீங்க எல்லாருமே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்களே உங்களுக்கே அது நடந்த மாதிரி ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஒண்ணு ஷேர் பண்றேன் உங்களுக்கு. சர்ப்ரைஸ் என்னன்னு கெஸ் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க கரெக்டா கெஸ் பண்ணாலும் தப்பா கெஸ் பண்ணாலும் கரெக்டா இல்லையா நான் இப்ப கமெண்ட்ஸ்ல சொல்ல போறது இல்ல, நான் சர்ப்ரைஸாவே மெயின்டைன் பண்ண போறேன். நான் அப்புறமா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் அப்பா வந்திருக்கிறது எங்க எல்லாருக்கும் உங்களுக்கும் சர்ப்ரைஸா இருக்கலாம். அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளில போலான்னு சொல்லிட்டு போக முடியல, நான் வீட்டுக்குள்ளேயே நாங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுதான், இதெல்லாம் செஞ்சு நாங்க சாப்பிடுறதுதான். 3வது சர்ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி லைஃப் அப்டேட் தான். அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன், நீங்க கெஸ் பண்ணுங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 மினிட்ஸ் வச்சேன், ஏன்னா அது மெல்ட் ஆகணும் நல்லா அப்படின்னுட்டு. ஆஹா சுடுது. பாப்கார்ன் வாங்க, பாப்கார்ன் ரெடி பண்றேன், சீக்கிரம் செஞ்சுட்டு வாங்க, டைம் ஆச்சு. ராகேஷ் சூடு சாப்பிடுவான். இதுல ஏதாவது பீஸ் எடுத்துக்கோ, சூடா இருக்கும். அது கடிச்சிருக்க சூடா நீ சாப்பிட முடியாது, நாங்க மட்டும் சாப்பிடுவோம். 6 உனக்கு தான் சொல்லணும் தரோம். வருதா நீட்டா? வரலையா? வரும் 6 வரும் கன்ஃபார்ம் வரும். அது வரும் பாது. அப்படி சாப்பிடணும். ஸ்டைல் பார்த்துட்டு சாப்பிட மாட்டேன். இல்ல இன்னும் கொஞ்சம் இல்ல வருது காரம் இருக்குடா. அண்ணாக்கா அது என்ன வேணுமா? சரி நான் போய் மூவி பார்க்கறேன், வாங்க போலாம், டைம் ஆயிடுச்சு. தியேட்டருக்கு போய் படம் பார்க்க முடியலன்னு ஷர்வினோட மூஞ்சி குட்டியா இருந்ததுங்க. ஆனா இப்போ இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே ஷர்வினோட சேர்ந்து மொத்த ஃபேமிலியோட சேர்ந்து இந்த மூவி பார்த்ததுல அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். எங்களுக்குமே ஹாப்பி. குழந்தைங்க முகத்துல சிரிப்பு பார்த்தாக்க சந்தோஷம் தான். அவங்க சின்னதா மூஞ்சி வாடிட்டா கூட அச்சோன்றவர் நம்ம மனசும் கஷ்டப்பட்டுருது. ஆனா அவன் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. அந்த விளாக் முடிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். அடுத்தது கார்த்திகை தீபம் விளாக் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். நீங்களும் எப்படி சாமி கும்பிட்டீங்க, எப்படி கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. இவ்வளவு இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Take care. Tata. Bye.